நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். இன்றைய நம்பிக்கையின் வார்த்தை, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:2. சத்துருவின் மோதலை கையாள்வதற்கான உலகின் அணுகுமுறை தீமைக்கு தீமை செய்வதாகும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. மற்றவர்கள் உங்களை தவறாக நடத்துவதை உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் தேவனின் வல்லமையால் அந்த தீமைகளை நீங்கள் வெல்ல முடியும். எல்லா மக்களுக்கும் மன்னிப்பையும் அன்பையும் கொடுக்கவே இயேசு இந்த உலகில் வந்தார். அதே குணத்தை வெளிப்படுத்தி தேவனின் அன்பை தொடர்ந்து நினைவூட்டும் நபர்களை அவர் இன்னும் தேடுகிறார். நீங்கள் அந்த நபராக இருப்பீர்களா? ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, தீமையை நன்மையினால் வெல்ல எனக்கு பலத்தையும் கிருபையையும் தாரும். ஆமேன்.